Welcome back to Biolegends. Why fear when Biolegends is here? இன்னைக்கு நம்ம chapter 2 sexual reproduction in flowering plantsல second டாபிக்காக இருக்கிற structure of microsporangium and microsporogenesis பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம்னு பார்க்கும்போது மொத்தமாக அதில் 4 லேயர்ஸ் இருக்குது. எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டாபிடம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் இது ப்ரொடெக்ஷனுக்கும் அதே மாதிரி டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தருக்கும் ஹெல்ப் பண்ணுது. என்னது இது டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அப்படின்னா பிரேக்கிங் அப் ஆஃப் ஆந்தர் ஃபார் தி போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் இருக்க லேயர் டாபிடம். ஸோ திஸ் டாபிடம் ஹெல்ப்ஸ் இன் த நரிஷ்மெண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி போலன் கிரெயின்ஸ். ஓகே, ஸோ எப்போ ஒரு ஆந்தர் யங்காக இருக்கோ அப்போ ஒரு சேம் டைப் ஆஃப் செல்ஸ் will be arranged in the center of the microsporangium. அந்த செல்ஸ் பேர் தான் sporogenous cells tissue. Okay, so when the anther is young, a group of homogeneously arranged cells which is called sporogenous tissue occupies the center of microsporangium. Now இந்த microsporangium வச்சு தான் microsporogenesis அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எப்போ இந்த ஆந்தர் டெவலப் ஆகுதோ அப்போ டெவலப்பிங் டைம், ஓகே, தட் டைம் மியாட்டிக் டிவிஷன் டேக் பிளேஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ மைக்ரோஸ்போர் டெட்ராடாக மாறிடும். ஓகே, ஆஸ் ஈச் செல், அதாவது ஒரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கும் ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால அது நம்ம பொட்டென்ஷியல் போலன் இல்லைன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டெவலப்பிங் டைம். ஸோ when it is mature, what happens? When the anthers mature, these microspores, அதாவது இந்த ஃபார்ம் ஆச்சுல இந்த மைக்ரோஸ்போர்ஸ், this one, so that microspores they get dissociated and form as a pollen grains. So for better understanding நான் இங்கே அதை ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் sporogenous tissue which undergo meiotic division to form the microspore tetrad. இதெல்லாம் haploid. ஓகே, microspore tetrad. ஸோ இதை இந்த 4 மைக்ரோஸ்போர் டெட்ராட் இப்போ ஒன்றா சேர்த்து வைக்கணும்னா சிமெண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைட்டா. ஸோ அதுதான் என்னென்னா கேலோஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் அ குவெஸ்டன் டைம். எத்தனை மியாட்டிக் டிவிஷன் 100 பாலன் கிரெயின், அதாவது 100 சீட்ஸ் வர எத்தனை மியாட்டிக் டிவிஷன் தேவைப்படும்? So let me know the comment, let me know the answer in the comment. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் and subscribe to Biolegends. Why fear when Biolegends is here? Thank you.